ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் வைப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அன்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வார்? அல்லேலூயா. துன்மார்க்கன் வில்லை எடுத்து என்ன பண்றான்? அந்தகாரத்தில் எய்யும்படி தங்களுடைய அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அவன் எப்பயும் என்ன பண்றான்னா, வில், அம்பு, நான் மூன்றையும் உபயோகப்படுத்துகிறான். இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் சொல்ல விரும்பல. அப்போ அதுல தொடுக்கிறான். என்னன்னா, சத்ருவானவன், அதாவது துன்மார்க்கானவன் நீதிமானை பார்த்தா என்ன பண்ணணும்னே தெரியல. அவனை எப்பயும் என்ன பண்ணுவான்? அவனை அழிக்கணும், அவனுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். இந்த துன்மார்க்கனுக்கு டைம் பாஸ் யாருன்னா நீதிமான் தான் டைம் பாஸ். அவனை எப்படியாகிலும் இது பண்ணணும், அவனை கேலி பண்ணணும், அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை விழ வைக்கணும், அவனை பாவம் செய்ய வைக்கணும், அவனை தவறு செய்ய வைக்கணும். இதுதான் மைண்டே அவனுக்கு. வேறொரு எண்ணம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆமாம். அப்போது இப்படி இருக்கிற இந்த துன்மார்க்கன் எப்படிலாம் வேலை செய்கிறான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் இச்சையான விஷயங்களை அனுப்புவான். இல்லது வெளியே இருந்து ஏதாவது இச்சையான விஷயங்களை செய்யும்படி பண்ணுவான். இல்லை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகும்படி எழுதிட்டே இருப்பான். நம்ம படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிப்பாங்க, சும்மா ட்ரை பண்ணி பாடுறா, நல்லா இருக்கும்டா, அப்படிடா இப்படா என்ன பண்ணுவான்? ட்ரை பண்ணுவான். அவன் வேலையை அவன் அக்னி அஸ்திரத்தை விட்டுக்கிட்டே இருப்பான். சிகரெட் குடிச்சுப்பாரு, கஞ்சா அடிச்சுப்பாரு, குடிச்சுப்பாரு, சினிமா போய் பார்க்கலாம், அங்கே போகலாம், அவகிட்ட போகலாம், இவகிட்ட போகலாம், இங்கே போகலாம், அவன் கூட போகலாம், இவங்க கூட போகலாம், அவன் வெயிட்டு மாசு, இப்படியே தான் சத்ரு அவன் அக்னி ஆஸ்திரம் எழுதிட்டு இருப்பான். நீங்கள் பாருங்கள், இந்த மொபைலில் இல்லை டிவி சேனல்ஸில் யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரம்மி சர்க்கிள், நீங்கள் இந்த பழக்கம் உங்களுக்கு நிதி அபாயத்தை ஏற்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆட் இல்லை? அவனுடைய வேலை நீதிமானை விழ வைப்பது, அவனுக்கு ஆசையை தூண்டுவது. ஏதோ ஒரு விதத்தில் ஆசையை தூண்டணும். மக்களுக்கு ஆசையை தூண்டி அது நல்லதில்லை, ஆனால் அது ஆசையை தூண்டும் போது போய் ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு தோணும். ஆனால் எதுவுமே நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கன் இது மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். கண்டினியூவாக நீதிமான் தடுமாறுகிற அளவுக்கு தான் சொல்றான். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? தொடர்ந்து சத்ரு அவனுடைய அக்னி ஆஸ்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் அம்பில் வில்ல எடுத்து நானில வச்சு எய்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க தடுமாறுகிறார்கள். விசுவாசம் போகிறது, ஜப வாழ்வு போகிறது, பரிசுத்தம் போகிறது. அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி, தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தரை சார்த்திருங்கள். உங்கள் அஸ்திபாரங்கள் விழுவதற்கு நீங்கள் இடம் கூடாது இருக்கு. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு கதை இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. ஒரு 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தன் கற்பாறையில் வீடு கட்ட போகிறான், இன்னொருவன் மணல் பகுதியில் வீடு கட்ட போகிறான். மணல் பகுதியில் வீடு கட்டப்போடவன் கடகடன்னு கட்டி சீக்கிரமாக வீடு பால் கை பண்ணிட்டு போயிட்டான். மலைப்பாங்கான இடத்துல அஸ்திபாரம் போட்டு ரொம்ப டைம் எடுத்தது, கஷ்டமாக இருந்துச்சு. இவன் சிரிச்சான், டேய் வாழ தெரியாதவன்டா, உழைக்க தெரியாதவன்டா, அவதியாக கட்டி இன்னைக்கு சூப்பராகிட்டான் பாரு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே ஆகலை, நீவே சும்மா இந்த மணல்னு சொல்லிட்டு கற்பாறையின் மேல் கட்டி கஷ்டப்பட்டு கட்டிட்டான், முடிச்சிட்டான். ஆனால் ஒரு பெருமழை வந்தது. அன்றைக்கு மணலில் கட்டப்பட்ட வீடு இல்லாமற் போனது, ஆனால் கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு நிலையாய் நின்றது. அப்படின்னா ஒரு நாட்கள் வரும், ஒரு காலம் வரும், உத்தரவும் வரும், கஷ்டம் வரும். இவைகளிலே நிற்பதற்கு இந்த மணலை போல வாழ்க்கையை அமைத்தவர்கள் நிலையாக வாழ முடியாது. வருகிற பிரச்சனையில் அடித்து கொண்டு போய் விடுவார்கள். பார்க்கலாம் பாருங்க, 1 லட்சத்துக்கு 50,000த்துக்கு 5 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு தற்கொலை செய்து கொண்டவர்கள், குடிப்பழக்கத்திற்கு அடிமையை வாழ தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டு தவறான வாழ்க்கையில் வாழ்ந்து மரித்து போனவர்கள், வாழ்க்கை இழந்து நிர்கதியாய் நின்றவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கலாம். ஆனால் நீதிமான் தன் வாழ்வில் நிலையான அஸ்திபாரத்தை, ஸ்திரமான அஸ்திபாரத்தை போடுகிறான். ஆமாம், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுது. எட்டர்னல், நித்திய வாழ்வுக்கு நேராக அஸ்திபாரத்தை போடுறான்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்வை நீங்கள் நமக்கு எதிராக எத்தனை சத்ரு துன்மார்க்க நம்புகளை எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருடைய கண்மலையின் மேலே நம்ம அஸ்திபாரத்தை போட்டோம்னா நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை பாவ சோதனைகள், உலகத்தின் சோதனைகள் எங்களோடு போராடுகிறது, ஆனாலும் நீர் எங்களுக்கு பலன் தருவீர். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டவர்களா உமக்குள்ளே நிலையாய் நின்று உமக்கென்று எழும்பி ஆண்டவரே செயலாக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் கிரிய செய்வீராக. ஆண்டவரே, சத்துருடைய அக்கினி ஆஸ்திரங்கள், சத்துருடைய வல்லமைகளை தாக்காதபடிக்கு, பார்க்கிறவருடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு கர்த்தர் நிலைநிறுத்துவீராக. எப்படி வாழ்றதுன்னு தெரியலையே, பரிசுத்தமா வாழ தெரியலையே, பிரியமா வாழ தெரியலையே நினைக்கிற பிள்ளைகள் எத்தனையோ இருக்காங்க. இப்படி கஷ்டத்துல மாட்டிருக்கிறேன், பிரச்சனையில மாட்டிருக்கிறேன், என்ன செய்வது? ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை தயவாய் கண்மலையின் மேல் நிற்க பண்ணுவீராக. கண்மலையின் மேல் எங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவீராக, நிலைப்படுத்துவீராக. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.